ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு கிவிநாடு vlogs. இன்றைக்கி என் ஆஃபீஸில் கிட்ஸ் கிறிஸ்மஸ் பார்ட்டி செலிப்ரேஷனுங்க அதான் கிளம்பியாச்சு. கிறிஸ்மஸ் சீசன் வந்ததுனால கிறிஸ்மஸ் வேறு கிட்ட வேறு வந்துருச்சு. ஸோ செலிப்ரேஷன் மோட் ஆன் ஆகிடுச்சு எல்லா ஆஃபீஸ்லேயும். அந்த மாதிரி என் ஆஃபீஸில் கிட்ஸ் கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு குட்டியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்ட் நான் ஆதி எல்லாம் ப்ரிட்டியாக ரெடி ஆகி கிளம்பி போயாச்சு. கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டுருக்கோம். பிகாஸ் சிட்டிக்கு போகணும். டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் வேறு. ப்ளஸ் இன்றைக்கி வெதர் வேறு நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் பீச் பார்க்கு சில் பண்ணதுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம டிராஃபிக் பீட் பண்ணதுக்காகவே கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியுமே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் சிட்டிக்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி வியூ செம்ம வியூங்க. ஏன்னா இன்றைக்கி சன்னின்றதுனால ப்ளஸ் ஹை டைட் வேறு. ஓஷனோட கலரே பாருங்கள், சும்மா அப்படியே பச்சையாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, செம்ம வியூ, நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. ப்ளஸ் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜ் தாங்க சிட்டிக்கும் நார்த்லேருந்து கனெக்டிவிட்டி பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம சிட்டிக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா பிரிட்ஜ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபெரியில் தான் போக வேண்டியதாக இருக்கும். பட் ரியலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வியூங்க. அதுவும் மேலேருந்து பார்க்கும்போது கடல் ரொம்ப இன்னும் அழகாக தெரியும். பிரிட்ஜ் மேலேருந்து கொஞ்சம் லிட்டில் ஸ்கேரியாக இருக்கும். பட் இட்ஸ் நல்லாயிருக்கும். அதுவும் அந்த குட்டி குட்டி அந்த க்ரூஸ் எல்லாம் பார்க்கும்போது பெரிய க்ரூஸே குட்டி குட்டியாக தெரியுங்க. நல்லா குட்டி குட்டியாக போட் ஏதோ செஞ்சு ஒட்டி வச்சிருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு, பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே ஆஃபீஸில் கேட்டிருந்தாங்க யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி. அதனால் பார்க்கிங் பற்றி கவலை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். கார் பார்க் பண்ணியாச்சு, லெஃப்ட்லேயும் ஏறியாச்சு. மேலே போய் லாகின் பண்ண என்ட்ரன்ஸில் இருந்த ஃபர்ஸ்ட் திங் ஃபேஸ் பெயிண்டிங்கு. அது என் டாக்டரோட ஃபேவரட். அவள் போய் டைரெக்டாக சேரில் உட்காந்துட்டு முதல்ல நான் ஃபேஸ் பெயிண்டிங் தான் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால். அப்புறம் அவங்க கேட்டாங்க என்ன ஃபேஸ் பெயிண்டிங் வேணும்னா, எனக்கு யூனிகார்ன் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லா கலர்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சு பெயிண்டிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாள். ப்ளஸ் கிட்ஸுக்காக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. உண்மையாகவே அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு, ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் பெயிண்டிங்கு அவங்களே டெக்கரேட் பண்ணணும். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணதுக்காக அவங்களே ஓன் கலரிங்லாம் பண்ணி அவங்களே அவங்களோட பெயிண்டிங்கை ஹேங் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் அ குட் மெமரி அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் டாட்டருக்கு பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங், ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாமே பிடிக்கும். ஸோ லிட்ரலி ரொம்ப என்ஜாய் பண்ணால். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன வச்சுருந்தாங்கன்னா டோனட்டு, அதுக்கப்புறமா க்ராக்கர்ஸ், சிப்ஸு, ஜூஸ் எல்லாம் ஃபேவரட்டானது தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலி யூனிகார்ன் லுக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது மேலே கொஞ்சம் கிளிட்டர்லாம் போடனே என் டாட்டரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டா. சரி பாருங்கள் நீங்களே அந்த லுக்கை. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் இருந்துச்சு. ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட்லாம் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸுமேக்கும் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிருந்தாங்க. நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணதே இல்லை. சரி ஓகே, அவங்க கேட்டாங்க நீங்கள் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிக்கிறியானே. சரி ஓகே நானும் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன சொல்லுன்னு தெரியல. ஸோ பட்டர்ஃப்ளை சொன்னோன்னே பட்டர்ஃப்ளை போட்டாங்க. அப்புறம் கிளிட்டர்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் கிளிட்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அது மாதிரி அழகாக ஃபினிஷிங் லுக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கொலீக்ஸ் எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் போட்டு ஒரு அழகாக ஒரு குட் மெமரி பிக்சர் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலி பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொலீக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸோட எல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இட் வாஸ் அ குட் டேங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். வெல் ஸ்பெண்ட் டே இன் ஆஃபீஸ் அப்படி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஏன்னா ஸ்லாட் தாங்க. ஸோ இந்த ஸ்லாட். ஸோ எங்கள் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்படியே வேறு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோங்க. சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை வர சொன்னோம். ஸோ அங்கே அவங்கள மீட் பண்ணதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வெதர் நல்லா இருந்ததுனால இது மாதிரி பீச்சில் உட்காந்து சில் பண்ண. அப்புறம் பசங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கள்ல. ஹாஃப் டே தான் இங்கே. ஸோ ஹாஃப் டே கொண்டாரு பீச்சில் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. பாருங்கள் என்னோடய பட்டர்ஃப்ளை பாருங்கள். அப்போ நான் காட்டல, இப்போ காட்டுறேன் பாருங்கள். அழகாக உறைஞ்சிருக்காங்க. உண்மையாகவே அவங்க ரியலி ப்ரொஃபஷ்னல் போல். நாங்களாம் சும்மா தான் ஏதோ பண்ணுவாங்க நினச்சோம். உண்மையாகவே ப்ரொஃபஷ்னலுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படியே நல்லா போச்சு டே ஆஃபீஸில்.
நாங்க கிட்ட வந்துட்டோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும்ன்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் என் வயிறு வேற பசிக்குதுங்க. மத்தியானம் சாப்பிடல நாங்க. வயிறு வேற கடாமுடான்னுது. ஸோ ஏதாவது குட்டியா கொறிக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைஸு, கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஏன்னா லைக் ஈவினிங் ஆயிடுச்சு. இப்படியே டின்னர் டைம் ஆயிடுச்சு. சரி வெறும் லைட்டாக எதுனா சாப்பிட்டுட்டு டின்னர் போய் நல்லா சாப்பிட்லாம் அவங்க வந்ததுக்கப்புறம். அவங்களுக்கு வெயிட் பண்ணுற டைமில் ஏதாவது போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு குட்டி கடை இருந்துச்சு. அந்த கடையில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு டின்னருக்கு போயிட்டு ஒரு நல்ல கடையில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.